ரவுண்ட் 1ல் ஏப்பத்தூர் வர்சஸ் நெடியாப்பட்டு. டாஸ் வின் பண்ணி ஏப்பத்தூர் பேட்டிங் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் சிகாமணி. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். நல்ல பவுலிங்க. குத்தனத்தில் எக்ஸ்ட்ரா பவுன்ஸு டாட் பாலாக மாறும். செகண்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. ஆஃப் சைடில் பாயிண்ட் சிக்ஸுக்கு மேலே லாஃப்ட் ஒன்று. கண்டிப்பாக 6 இல்லை 4 ரன் பார்க்கணும். 4 ரன்னுங்க. நல்ல பேட்டிங் சிகாமணி. சூப்பராக ஆடிந்தார் இந்த பாலை. தேர்ட் பால் அடிச்சிருக்காங்க. இந்த டைம் லாங் ஆனில் எங்கேயும் கேப்பில் தாங்க போகுது. கண்டிப்பாக 4 ரன் வரும். இல்லை ஃபீல்டிங் தடுத்துட்டாருங்க. 2வது ரன் கம்ப்ளீட்டடு. 5th பால் ஒழுங்காக படலைங்க. இங்கே தடுப்பாங்க. டாட் பாலாக மாறும். நல்ல பவுலிங் கம்பேக்குங்க. லாஸ்ட் 1 பால் நல்ல பவுலிங்க. நல்ல டிஃபென்ஸுங்க. சிங்கிளாக மாறும். ஸ்ட்ரைக் அவரே வச்சுக்கோங்க அடுத்த ஓவருக்கு. சாரி லாஸ்ட் 1 பால் நல்ல பவுலிங்க. குத்திரத்தில் லோ கட்டு டாட் பாலுங்க. நல்ல பவுலிங். ஒரு ஓவருக்கு 7 ரன். எந்த விக்கெட் இல்லாமல் ஏப்பத்தூர். 2வது ஓவர் ஸ்ட்ரைக்கில் சிகாமணி. ஃபர்ஸ்ட் பால் நல்ல பவுலிங். எடுத்து வந்து ஏர்கர் பந்து டாட் பாலாக மாறுறது. செகண்ட் பால் ஷார்ட் பாலை மடக்கி அடிச்சிருக்காருங்க லெக் சைடில். நல்ல ஃபீல்டிங் சொல்கிறதுக்குள்ளே ஒரு நல்ல பேக்கப்புங்க பின்னாடி வந்து. இல்லைன்னா கண்டிப்பாக பவுண்டரி மாதிரி இருக்கும். 2 நல்ல ஓடு. தேர்ட் பால் நல்ல பவுலிங். பாடி அட்டாக். நோ பால் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் நோவாக இருக்கும். அடுத்த பால் ஃப்ரீ கிட்டாக இருக்கும் அவருக்கு. ஃப்ரீ கிட்ட எப்படி யூஸ் பண்ணாலும் பார்க்கலாம். நல்ல பவுலிங்க. ஒயர்டு கோட்டை உரசி சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பால். ஃபர்ஸ்ட் 2 பால் நல்ல பவுலிங். மறுபடியும் நல்ல லென்த்தில் இருந்துச்சு. ஆஃபில் தட்ட போனார். டாட் பால். லாஸ்ட் 1 பால் ஒயிட் பாலாக மாறுங்க. அது ஒயிட் பால் மறுபடியும் தொடர்ந்து 2 ஒயிட் போட்டிருக்காருங்க. லாஸ்ட் 1 நல்ல பவுலிங். எடுத்து வந்து யாருக்கர் பண்ணுங்க. லாஸ்ட் 1 பால் மறுபடியும் ஒயிட்ங்க. ஒயிட்டுக்கு அப்புறம் பேட்டிங்குங்க. நல்ல 6. 2 ஓவருக்கு 19 ரன். எந்த விக்கெட் இல்லாமல். 3வது போட சுபாஷ் பவுலிங்கில். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பவுலிங்க. சூப்பராக போட்டிருக்காங்க. நல்ல பைஸில் ஓடுவாங்க கண்டிப்பாக. நல்ல ஸ்டாப்பிங்க. சிங்கிள் ரன்னாக மாறும். சிங்கிள் ரன். செகண்ட் பால் நல்ல பாலுங்க. ஏர்கர் வந்து எடுத்துகிட்டு வந்து அதையும் சிங்கிளாக மாற்றுறாங்க. சிங்கிள் ரன். எல்லா பாலையுமே சிங்கிளோ இல்லை 2 ஏதோ மாற்றிட்டு தான் இருக்காங்க. தேர்ட் பால் நல்ல பவுலிங். ஸோ ஒயிட் கால் அம்பேர். அடிச்சிருக்காருங்க. கவர்ஸில் கேப்பில் தான் போயிட்டுருக்கு. பவுண்டரி மாறுமா. நல்ல ஃபீல்டிங்குங்க. சிங்கிள் ரன் தான் நினைக்கிறேன். சிங்கிள் ரன். நல்ல பாலுங்க. பெருசாக அடிக்க முடியல. எட்ஜ் இருந்துச்சு. இன்னும் பால் அடிக்கல. 2வது ரன் வராங்க பார்க்கலாம். இல்லை சிங்கிள் ரன். லாஸ்ட் 1 பால் பெருசாக அடிக்க போனார். லாங் ஆனில் இங்கே 6 கேட்சை பார்க்கலாம். கேட்சுங்க. நல்ல கேட்சு. ஓப்பனர் விக்கெட் எடுத்துருக்காருங்க. 3வது ஓவர் போட்டு சுபாஷ்.
லாஸ்ட் 1 பால். சாமி கண்ணு பேட்டிங்கில் ஃபஸ்ட்டு பால் டாட்ங்க. நல்ல பவுலிங் எங்கள் சூப்பராக போட்டிருக்காரு இந்த ஓவரை. 3 ஓவருக்கு 24 ரன், 1 விக்கெட்டு. ஏப்பத்தூர் 4 ஓவர். ஃபஸ்ட்டு பாலே ஒயிட் பால். ரீபால் நல்ல ஷாட்டுங்க. ஆஃப் சைடில் பாயிண்ட்ஸுக்கு மேலே தடுத்து விட்ருக்காருங்க, இல்லைன்னா பவுண்டரியாக மாதிரி இருக்கும். நல்லா ஸ்டாப்புங்க. சிங்கிள் ரன். சீனியர் பேட்ஸ்மேன் சாமிக்கண்ணு நல்லா இருக்கிற பந்து சிங்கிளாக மாறுங்க. பெருசாக இடம் கொடுக்க மாட்டாங்க டேபட் பவர்ஸ் 6 அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு. தேர்ட் பால் நல்ல பவுலிங்க. குத்தனத்தில் லோ கட்டாக வந்துருச்சு. 4th பால் ஒயிட் கால். அம்பேர் 2 ஸ்டெப் தான் இருக்கும். நல்ல வேகம் போடுறாரு. நல்ல பவுலிங்க. சூப்பரான லென்த்தில் சூப்பராக போட்டுருக்காங்க. ஒவ்வொரு பாலும் மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க. லாஸ்ட் 1 பால் அடிச்சுருக்காங்க. 6 பால் கண்டிப்பாக. இதோட சிகாமணி 2 6 பதிவு பண்ணுறாரு ஏப்பத்திற்காக. ஒரு 4 பதிவு பண்ணியிருந்தார். நல்ல பேட்டிங்குங்க. சிங்கிள் மேனாக நல்லா விட்டுருக்காரு. அடுத்த ஒரு பால் சிங்கிள் ரன். ஸ்ட்ரைக் அவரே தக்க வைப்பார் கண்டிப்பாக. லாஸ்ட் ஒரு ஓவர் போட லெஃப்டி சாரி ரைட்டு தான். நல்ல பவுலிங் எடுத்துகிட்டு வந்து பாடி அட்டாக். அதே சிங்கிளாக மாற்றுறாங்க லெக் பையில். அங்கே பிடிச்சி ரன் அவுட்டுக்காங்க. நல்ல பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்துட்டாங்க. ரன் அவுட்டில் சிகாமணி சூப்பராக ஆடிட்டு இருந்தார். ரன் அவுட்டாக மாறுது. செகண்ட் பாலுங்க. பெருசாக ஆட முடியல. அப்பயும் ஸ்ட்ரைட்டில் ஒரு சிங்கிளாக கிடைக்கும். ஸ்ட்ரைக்கில் சிவா நியூ பேட்ஸ்மேன். தேர்ட் பால் நல்ல பவுலிங்க. நல்ல லென்த்தில் இருந்துச்சு. டாட் பால். 4th பால் நல்ல பவுலிங்க. டவுன் விக்கெட் போனார். அங்கே அடிக்க முடியல. அங்கே ரன் அவுட் ஆனார் கண்டிப்பாக. இந்த விக்கெட்டுக்காக அந்த விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு சிவா சாமிக்கனுக்காக. நல்ல ஷாட்டுங்க. கவர்ஸில் பவுண்டரி மாற்ற பார்க்கலாங்க. நல்ல ஃபீல்டிங். 2வது ரன்னு கண்டிப்பாக 2 அலோட் ஆகிடும். ஒயிட் பாலுங்க. லாஸ்ட் 2 பால் நல்ல பவுலிங்க. பேட்டில் எட்ஜ் இருந்துச்சு. விக்கெட். சாரி 1 பால் தான் போல். 5 ஓவருக்கு 40 அடித்தா மேட்ச் வின் பண்ணுவாங்க நடையாப்பட்டு. ஸ்ட்ரைக்கில் சுபாஷ், நான் ஸ்ட்ரைக்கில் ரங்கநாதன் நடையாப்பட்டுக்காக. 5 ஓவருக்கு 40 அடிக்கணுங்க. ஃபஸ்ட் ஓவர் போட சிகாமணி பேட்டிங்கில் கலக்கிருந்தார். ஃபஸ்ட் ஓவர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பால் எடுத்து டாஸ் பால் அங்கே லெக் சைடில் ஒரு சிங்கிளாக இருக்கும். செகண்ட் பால் நல்ல போலிங் எடுத்து வந்து யாருக்கு பார்த்துங்க. கால் குத்து வந்து இது ஒரு சிங்கிளாக எல்லாத்தையும் சிங்கிளாக மாற்றிடுறாங்க இங்கே நடையாப்பட்டு. 2 பாலுக்கு 2 சிங்கிள் எடுத்துருக்காங்க. தேர்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. லாங் ஆனில் தெரிச்சிட்டு போகுது. சிங்கிளாக தான் மாறும் மறுபடியும். சிங்கிள் ரன். 4th பால் நல்ல மறுபடியும் கால் குத்து வந்தால் அங்கே கண்டிப்பாக கேப்பை 4 மாறுங்க. பவர் பிளேன்றதால அங்கே ஃபீல்டர் இருக்க மாட்டாங்க. 4 ரன். நல்ல பேட்டிங்குங்க ரங்கநாதன். லாஸ்ட் 2 பால் நல்ல பவுலிங்க. சூப்பராக போட்டிருந்தார். டாட் பால். லாஸ்ட் 1 பவர் பிளேயோட லாஸ்ட் பால் குத்தி போட்டுருக்காரு. அதுக்கான பனிஷ்மெண்ட்டுங்க. பின்னாடி பக்கம் ஃபைனலுக்காக திருப்பி போட்டிருந்தாரு. கண்டிப்பாக அது பவுண்டரியாக மாறுங்க. 4 ரன்.
ஒரு ஓவருக்கு 11 ரன் பதிவு பண்ணுங்க. எந்த விக்கெட் இல்லாமல் நிறைய போட்டு பவர் பிளே சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லலாம். ரெண்டாவது கூட சாமி கண்ணு. ஸ்ட்ரைக்கில் சுபாஷ். ஃபர்ஸ்ட் பால் ஸ்லோவாக தூக்கி டாஸ் பால் போட்டு அடிச்சிருக்காருங்க. லாங் ஆனில் கண்டிப்பாக ஃபீல்டர் இல்லை. 4 ரன்னுங்க. செகண்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. யாருக்கு பார்த்தா சூப்பராக தடுத்துருக்க பவுலரு. ரொம்ப மாதிரி இல்லைங்க. இன்னும் அப்பீல் ஆகுது. நாட் அவுட் தான் கொடுத்துருக்காங்க. தேர்ட் பால் நல்ல பவுலிங்க. ஸ்டிக்கு மேலே ஏறி வந்திருக்கு. டாட் பாலாக மாறும். ஃபோர்த்து பால் நல்ல ஒரு கட் ஷாட்டு. லேட் கட்டுக்கு போனார். இங்கே சிங்கிளாக மாறும். சிங்கிள் நல்லா ஷாட்டுங்க. அங்கே லெக் சைடில் மிடில் அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக 6ஆக மாறுங்க. நல்ல பேட்டிங் அங்கே. சுபாஷ் சூப்பராக ஆடி இருக்காரு. நிறைய போட்டுருக்காரு. இந்த ஓவர் எக்கச்சக்கர் என்ன பண்ணுவாங்க. லாஸ்ட் 1 பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அங்கே அடிச்சிருக்காருங்க. இங்கே ஏற்கர் பந்த எதையும் வேஸ்ட் பண்ண விரும்பலை. டாட் பால் ஆக்க விட மாட்டுறாங்க. 2 ஓவருக்கு 24 ரன் அடிச்சிருக்காங்க. எந்த விக்கெட் இல்லாமல். 3ஆவது ஓவருங்க ஏப்பத்தூர். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பவுலிங் அங்கே சூப்பராக போட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலாக மாறும். செகண்ட் பால் இல்லை ஷார்ட் லெக் சைடில் அடிச்சிருக்காரு. திருப்பி விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பராக 4 தாங்க. அது ஸ்டாப்பே அவன் நிற்காது. கண்டிப்பாக அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு. லெக் சைடில் போட்டாவே சூப்பராக ஆடிடுறாரு சுபாஷங்க. தேர்ட் பால் ஸ்ட்ரைட்டில் சூப்பராக லாஸ்ட் ஒன்று தூக்கி விட்டுருந்தாரு. நல்ல ஃபீலிங் சிகாமணி. சிங்கிள் ரன் தான். ஃபோர்த்து பால் ஒயிட் பாலாக மாறுங்க. ஆஃப் சைடில் ஒரு ஒயிட். லெக் சைடில் மறுபடியும் கொடுத்தாங்க. அடிச்சிட்டாங்க. அதை இதுவும் பவுண்டரியாக மாறும். கண்டிப்பாக நிற்காது எனக்கு தெரிஞ்சு. 4ங்க மறுபடியும். இல்லை தடுத்துட்டாரு. சாரி 4ன்னு சொல்லிட்டேன். தடுத்துட்டாருங்க. 3 ரன்னாக மாற்றிருக்காங்க. லாஸ்ட் 1 பாலுங்க. அப்படியே திரும்பி லெக்ஸில் அடிக்க பார்த்தாரு. டாட் பாலாக மாறுங்க. 3 ஓவருக்கு 35 அடிச்சிட்டாங்க. இன்னும் 5 ரன் தான் அடிக்கணும் 2 ஓவருக்கு. இந்த விக்கெட்டை விடாமல் சூப்பராக விளையாட்டுருக்காங்க நிறையாப்பட்டு. 4வது போட சிவா பவுலிங்கில் அடிச்சிருக்காருங்க. இங்கே கண்டிப்பாக கேட்சா மாதிரி தான் பார்க்கலாம். இல்லைங்க கேட்ச் இல்லை. செகண்ட் பால் ஆஃப் சைடில் கவர்ஸில் தெரிச்சிட்டு போகுது. இங்கே ஃபீல்டர் இல்லைன்னு நினைக்கிறேன். இதோட மேட்ச் வின்னிங் ஷாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது தடுத்துட்டாருங்க இந்த பாலை. சூப்பராக போயிட்டு லாஸ்ட் டைமில். தேர்ட் பால் சரி இங்கே ஏறும். கண்டிப்பாக விக்கெட்டை தான் மாறுது. அவரே போட்டு அவரே பிடிச்சிருக்காருங்க சிவா. 4வது ஓவர் இருந்து அவர் போட்டு தான் அந்த விக்கெட்டை எடுத்திருக்காரு. ஓப்பனர் விக்கெட்டை சுபாஷ் சிறப்பாக ஆடிருந்தார் அந்த டீமுக்கு. ஃபஸ்ட் பால் நல்ல டிஃபென்ஸுங்க. வந்த ஃபஸ்ட்டு பாலே சிறப்பாக தட்டியிருந்தார். சிங்கிள் ரன் மாறும். நல்ல பவுலிங்க. கொஞ்ச நேரத்தில் லைட்டாக லைக் கட் இருந்துச்சு. நல்ல பவுலிங். டாட் பால் ஸ்டிக் மேலே ஏறி இருந்துச்சு. சூப்பராக தட்டிவிடுங்க செல்லம்மா. எங்கள் பாயிண்ட்ஸில் விட மேட்சை வின் பண்ணுவாங்க நிறையாப்பட்டு.